டாக்டர்ஸ் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக எம்ஆர்பி அப்பேர் ஆகும். அது என்ன ரீசனாக வேணாலும் இருக்கட்டும், தட்ஸ் சம்திங் பர்சனல் இல்லையா, தனிப்பட்ட காரணங்கள். பட் எப்படி இருந்தாலும் நான் 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு ப்ரைம் பண்ணிடுறேன். நம்பர் 1, இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்ஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெம்ப்ளேட்டுக்குள்ளே நடக்கிற எக்ஸாம். கவர்மெண்ட் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிடிஎஃப் இஸ் ஸ்டில் அவைலபிள் இன் இன்டர்நெட். ஸோ டோன்ட் வரி. நம்ம கன்வென்ஷனலாக நீட்டுக்கு படிக்கிற மாதிரியோ ஐஎன்ஐசிடிக்கு படிக்கிற மாதிரியோ வியர்டான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்குது. ஸோ நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸில் இருந்து தான் டிஸ்கஷன் போகுதுங்க. ஸோ நம்பர் 1, யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் த எக்ஸ்டென்சிவ்னஸ் பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். சரிங்களா? நம்பர் 1. 2வது, அந்த கண்டென்ட்லேருந்து மட்டும்தான் கொஷின் வந்திருக்குதா இல்லை வெளியே போயிருக்கிறாங்களா அப்படின்னா 100க்கு 100 த சம் கொஸ்டின்ஸ் ஹேவ் கான் அவுட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டெம்ப்ளேட். ஒரு 10லேருந்து 20 கொஷின் வெளியே போயிருக்குதுங்க. சரியா? ஸோ இருக்கிற காம்படிஷனை பார்க்கும்பொழுது அந்த கண்டென்ட்டில் இருக்கிற பாஸ்ட் இயர் எம்சிக்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணாலோ இல்லை அந்த கண்டென்ட்டில் இருக்கிற நீட் கொஷின்ஸ் ஐஎன்ஐசிடி கொஷின்ஸ் சால்வ் பண்ணாலோ போதுமா அப்படின்னா பத்தாது. வெளியே போன கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஃபெமிலியராக வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கான ஒன் ஆஃப் த சோர்ஸ் நீங்கள் என்ன லைக் யூ கேன் லுக் ஃபார் ஜென்ரல் நீட் பேப்பர்ஸ், யூ கேன் லுக் ஃபார் ஜென்ரல் ஐஎன்ஐசிடி பேப்பர்ஸ். இல்லைன்னா இன்னும் சௌரியம் ADRPLEXUSல we have MRB ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். MRB ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது எசென்ஷியல்ப்பா. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 10 to 20% ஆஃப் கொஷின்ஸ் வெளியே போகிறதுக்கும் நீங்கள் சேர்த்து கவர் பண்ணுறது எசென்ஷியல். பிகாஸ் முன்ன மாதிரி MRB அவ்வளோ ஓப்பனாக நமக்கு சீட்ஸ் வரமாட்டேது, அதுலேயும் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்போது சார் அவ்வளோ டஃப்பாக சேர முடியாமல் போயிடுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்க கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதை பார்த்தா எல்லாருமே ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். சுத்தமாக ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகாதவங்க மட்டும்தான் மிஸ் பண்ணுறாங்க. டீசென்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கிற எல்லாருமே கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் எதுக்கு அதில் ஒரு எலமெண்ட் ஆஃப் சீரியஸ்னஸ் வருது? ரேங்க் அண்ட் சீனியாரிட்டி. ஸோ நமக்கு பிடிச்ச ஸ்டேஷன் கிடைக்கணும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஆர் நம்மளுடைய ப்ரிஃபர்டு ஒர்க் பிளேஸ் நமக்கு வேணும் அப்படின்னா யூ காட் பி ஆன் த டாப் லெவல். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தி காம்படிஷன் இஸ் பல்ஜிங் அப். அதுக்கு இட் takes you to go into an accessory preparatory step as well. So அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் வெரி கிளியர் வித் தி ப்ரிஸ்கிரைப்டு டாபிக்ஸ். அந்த ப்ரிஸ்கிரைப் டாபிக்ஸில் தரவாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதும் என்னுடைய சின்சியர் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? ஸோ we have that as well. ADRல அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குதுங்க. தட்ஸ் சம்திங் யூ கேன் யூட்டிலைஸ் இட் வெரி வெல். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, இது எல்லாமே ஒரு இன்க்ளூசிவ் எலமெண்ட்டை கொண்டு வரதுக்கான கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டீசென்ட் ப்ரிப்பரேஷன் இருந்தால் தட்டிடலாம், ஒரு விஷயமே கிடையாது. அப்போது அந்த சீரியஸ்னஸ்க்கான ரீசன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், சாய்ஸஸ். அதுக்காக தான் அந்த சீரியஸ்னஸ் உள்ளே வருது. ஸோ டோன்ட் ஃபியர், டோன்ட் ஒரி, டோன்ட் பி இன் அ ஸ்டேட் ஆஃப் பேனிக். கிடைக்காதான்ற அப்ரிஹென்ஷன்லாம் வேண்டாம். திடமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, 100% தட்டிடலாம். ஆல்ரைட். ஸோ யூ ப்ளீஸ் கீப் ப்ராக்டிஸிங். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் காம்ப்ரமைஸே வேண்டாம். என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, உங்களுடைய ப்ராக்டிஸில் எந்த குறையும் வச்சிடாதீங்க. உங்களுடைய 100% இன்புட்டை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே 100% யூ வில் பி கெட்டிங் த ரிசல்ட். ஆல்ரைட். So don't stop practice at any cost, whatever the environmental change you guys go through. வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒர்க் பிளேஸில் டியூட்டி போகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, வாட் எவர் இட் இஸ், இன்டென்சிட்டி ஆஃப் ப்ராக்டிஸில் முன்ன பின்ன சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர ஒரு நாள் கூட நீங்கள் MCQ பார்க்காம தூங்கக்கூடாது. தட்ஸ் மேண்டேட்ரி. திரும்ப நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் ஐஎன்ஐசிடி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தாங்க இதுவும். சரிங்களா? இது ரெண்டும் பேசிக்ஸ். அடுத்து ப்ரைமரியாக நம்ம கண்டென்ட்குள்ளே வருவோம். நம்மக்கிட்ட வி ஹாவ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஆடியன்சஸ் இல்லையா? சில பேர் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, சில பேர் ஜஸ்ட் போஸ்ட் MBBS. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதோடைய கான்சிக்வன்ஸில்
சில பேருக்கு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும், சில பேருக்கு the contents will be fresh and new to you. So I'll try to merge both of you guys in a same platform so that none of you get missed out. உங்கள் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி நான் கண்டென்ட் கொண்டு போகிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் டவுட்ஸ் ஆன் த chat பாக்ஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஷார்ப்பான டவுட்ஸ் ரிலேட்டட் டு that ப்ரிஸ்கிரைப்டு கண்டென்ட் இருந்தால் நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லை ரொம்ப பேசிக்ஸில் டவுட் வருது, அந்த மாதிரி வர சூழ்நிலைகளில் அந்த டவுட்ஸ் மட்டும் நான் கண்டென்ட் முடியும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். And when it comes to the doubts and when it comes to the content, doctors இந்த ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு இந்த ஒரு 4 மணி நேரத்தில் ஃபிசியாலஜி 90% முடிஞ்சிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் போட 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 உங்களுக்கு புதுசு டவுட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நான் என்னென்னலாம் எழுதுறனோ, நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ எல்லாமே பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நோட்ஸ் பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு நோட்ஸ் கையில் இருக்கும், அத்தனையுமே உங்கள் கையில் இருக்க போது கிளாஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் ஐ வில் மேக் ஷுர் த நோட்ஸ் இஸ் பீன் ஷேர் டு யூ. சரிங்களா? ஸோ நோட்ஸ் பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நான் எழுதுறது அத்தனையும் உங்களுக்கு பிடிஎஃபாக வரப்போகுது. ரெண்டாவது, I'll give you my WhatsApp number. உங்களுக்கு என்ன டவுட் எப்போ இருந்தாலும், என்னோட ஹெல்ப் எப்போ தேவைப்பட்டாலும் you can utilize me, and we from ADRPLEXUS is most happy and privileged to help you guys out. Alright? So உங்களுடைய inhibitions, உங்களுடைய apprehensions வேண்டாம். Be relaxed. This support you are going to get all throughout your preparatory phase. சரிங்களா? எங்களுடைய presence, உங்களுடைய preparation அத்தனை ஸ்டேஜ்லையும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான தயக்கமோ அப்ரிஹென்ஷனோ வேண்டாம். ஆல்ரைட்? ஸோ இந்த பேசிக்ஸ் வச்சுக்கிட்டு ஐ திங்க் வி ஆர் குட் டு கோ இன் டு த கண்டென்ட் பீப்புள். டாக்டர்ஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு அகைன் கிளியராக இருக்குதாப்பா? எதுனா உங்களுக்கு கிளிச்சஸ் ஹிச்சஸ் எதுனா தெரியுதா? கேன் வி மூவ் ஆன் ஆரம்பிச்சிடலாங்களா பீப்புள்? யா, பர்ஃபெக்ட். சரிப்பா, குட். உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல்லையே நான் உங்களுக்கு அந்த எந்தெந்த ஹெட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த ஹெட்டிங்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் ஏற்கனவே ஷேர் பண்ணியாச்சு. ஆல்ரைட்? ஆனால் டிஸ்கஷன் வரும்போது ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்ட ரீஜியன்ப்பா. இது வரைக்கும் நமக்கு எம்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸில் ஃபிசியாலஜியில் சிஎன்எஸ்லேருந்து வந்த கொஷின்ஸ் ஜாஸ்தி. அதனால் நான் முதல்ல சிஎன்எஸ்லேருந்து தொடங்கிடுறேன். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் சில பேருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், பட் இந்த ப்ரிலிமினரி ஐடியா உங்களுக்கு தரவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த டிஸ்கஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஆல்ரைட்? வாட் யூ see ஹியர், நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்டை நடுவில் இருக்கிறது சென்ட்ரல் கெனால். இது நான் நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்பக்கம் இருக்கிறது ஆன்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்ட், இது போஸ்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். ரொம்ப எலிமெண்ட்ரி பேசிக்ஸ் இது. எப்போவுமே ஸ்பைனல் கார்டோடைய முன்பகுதி ஆன்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இஸ் கம்ப்ளீட்லி கன்சர்ன்டு வித் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? உடல் தசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஆன்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இந்த வேலையை பண்ணும். அப்படியே சென்ட்ரல் கெனாலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. போஸ்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இஸ் கம்ப்ளீட்லி கன்சர்ன்டு வித் சென்சரி ஃபங்க்ஷன். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இதை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. பெல் மெஜெண்டி லான்னு இதுக்கு பேர். சரிங்களா? பெல் மெஜெண்டி லா. ஸோ பெல் மெஜெண்டி லா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஸ்பைனல் கார்டோடைய ஆன்டீரியர் ஹாஃப் கன்சர்ன்ஸ் வித் மோட்டார் ஃபங்க்ஷன், போஸ்டீரியர் ஹாஃப் கன்சர்ன்ஸ் வித் சென்சரி ஃபங்க்ஷன். நான் உங்களுக்கு ரெண்டு சைடில் ரெண்டு ஆர்ம் இங்கே கொடுத்துருக்குறேன், ரைட் ஆர்ம் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ஆர்ம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி இந்த ரெண்டு கைகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆல்ரைட்? இப்போது நமக்கு ஆர்மோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, வெளியே நீங்கள் பார்க்குறது ஸ்கின், இந்த எல்லோ கலரில் நீங்கள் பார்க்குறது ஸ்கின்ப்பா. ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கக்கூடியது மசில். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் அப்படிங்கிறதுனால இது பைசப்ஸாக வச்சுப்போம் நம்ம. இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே சென்சரி ரிசெப்டார்ஸ். ஆல்ரைட்? அது டச் ரிசெப்டாராக இருக்கலாம், ப்ரெஷர் ரிசெப்டாராக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆனால் இட்ஸ் அ சென்சரி ரிசெப்டார். ஆல்ரைட்? இந்த பேசிக்ஸில் இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி இந்த ஆர்மை கண்ட்ரோல் பண்ணுது, we are going to see that. ஆல்ரைட்? இப்போ when it comes to the way the spinal cord controls arm, ஆல்ரைட், ஒரு ஆர்ம் மட்டும் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துக்கிறேன்ப்பா. ஸ்பைனல் கார்டில் இருந்து ஒரு ஸ்பைனல் நர்வ் உருவாகும். அந்த ஸ்பைனல் நர்வுக்கு ரெண்டு ரூட் உண்டு. ஆன்டீரியர் ஹாஃப் ஆஃப் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வர்றது ஆன்டீரியர் ரூட், ஆல்சோ கால்ட் அஸ் வென்ட்ரல் ரூட். ஸ்பைனல் கார்டோடைய பின்பக்கம் போஸ்டீரியர் ஹாஃப்லேருந்து வர்றது டார்சல் ரூட், ஆல்சோ கால்ட் அஸ் போஸ்டீரியர் ரூட். இதில் இந்த டார்சல் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஜ் அப்படி இருக்கும்பா. இந்த எலவேஷனுக்கு பேர் டார்சல் ரூட் கேங்லியான்.
இந்த ரெண்டு ரூட்டும் முன்பக்கம் இருக்கக்கூடிய வென்ட்ரல் ரூட் பின்பக்கம் இருக்கக்கூடிய டார்சல் ரூட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பைனல் நர்வாக ஃபார்ம் ஆகி இந்த ஸ்பைனல் நர்வ் போயிட்டு அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை இன்னர்வேட் பண்ணுது. இதே மாதிரி ஆப்போசிட் சைட் நமக்கு ஒரு வென்ட்ரல் ரூட் உண்டு, ஒரு டார்சல் ரூட் உண்டு, டார்சல் ரூட்டில் கேங்லியான் ஒன்று உண்டு, ரெண்டு ரூட்டும் ஃபியூஸ் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்பைனல் நர்வ். இன் திஸ் ஸ்பைனல் நர்வ் கோஸ் அண்ட் இன்னர்வேட்ஸ் அதர் சைட் ஆம். ஆல்ரைட், இந்த பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரே ஒரு நியூரான் இங்கே பார்த்துடலாம். Let me take up a motor neuron. Anterior half of spinal cord இருக்கக்கூடிய இந்த neuron is motor neuron. இந்த neuron உடைய cell body will be located in spinal cord gray matter. இந்த cell bodyல இருந்து axon வெளியே வருது and this axon goes and innervates the skeletal muscle. Axon goes and innervates skeletal muscle. Alright, so இங்க நீங்க பார்க்கிறது this is motor neuron. இது motor neuron. Alright, good. அடுத்து coming to different types of neurons. ரொம்ப எலமெண்ட்ரிங்க. நியூரானுடைய வெரைட்டிஸ் நமக்கு கையில் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஒரு நியூரானில் ஒரு செல் பாடி. சரிங்களா, நீங்கள் ரெட் கலரில் பார்க்குற இந்த சர்க்கிள் இஸ் செல் பாடி. இந்த ஒரு செல் பாடியிலேருந்து ஒரே ஒரு ப்ராசஸ் வந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிபோலார் நியூரான். இந்த யூனிபோலார் நியூரான் உடம்புல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. எங்கன்னு பார்த்தா ட்ரைஜெமினல் நர்வ் நியூக்ளியஸ், அவ்வளோதான். மீசன்கெஃபலிக் நியூக்ளியஸ்னு அனாட்டமியில் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருப்பீங்க. அந்த டெப்த்துக்கு எம்ஆர்பி இஸ் நாட் நீடட். ஸோ சிம்பிளாக ட்ரைஜெமினல் நர்வ் நியூக்ளியஸில் இருக்கிற நியூரான் இஸ் யூனிபோலார் நியூரான். அடுத்து ஒரே நியூரானில் ஒரு பக்கம் ஒரு ப்ராசஸ், இன்னொரு பக்கம் இன்னொரு ப்ராசஸ், ரெண்டு ஆக்சன் இருக்கிற இந்த நியூரானுக்கு பேர் பைபோலார் நியூரான். ரெண்டு ப்ராசஸ் இருக்கிறது பேர் பைபோலார் நியூரான். எங்கே பார்க்கலாம்? ரெட்டினால பார்க்கலாம், ஸ்பைரல் கேங்லியான் ஆஃப் காக்லியால பார்க்கலாம். இது பைபோலார் நியூரான்பா, ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. மூணாவது மல்டிபோலார் நியூரான். இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் டென்ட்ரைட்டிக் ப்ராசஸ். இது ஒரு டென்ட்ரைட்டிக் ப்ராசஸ், செகண்ட் டென்ட்ரைட்டிக் ப்ராசஸ், 3, 4, 5th டென்ட்ரைட்டிக் ப்ராசஸ், 6th டென்ட்ரைட்டிக் ப்ராசஸ். இத்தனை டென்ட்ரைட்டிக் ப்ராசஸோட சேர்ந்து யூ டூ ஹாவ் அ ஆக்சன் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் மல்டிபோலார் நியூரான். உடம்புல மெஜாரிட்டி ஆஃப் நியூரான்ஸ் ஆர் மல்டிபோலார். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாமுக்கு தேவை சூடோ யூனிபோலார் நியூரான்பா. சூடோ யூனிபோலார் நியூரான் பொறுத்தவரை ஒரு செல் பாடி உண்டு. ஒரு செல் பாடியிலிருந்து ஒரே ஒரு ப்ராசஸ் வெளியே வருது. இந்த ஒரு ப்ராசஸ் ரெண்டு தனித்தனி ப்ராசஸாக பைஃபர்கேட் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸாக பைஃபர்கேட் ஆகிறதுனால இது நம்ம யூனிபோலார்லையும் சேர்த்துக்க முடியாது, பைபோலார்லையும் சேர்த்துக்க முடியாது. அதனால் இந்த நியூரானுக்கு பேர் சூடோ யூனிபோலார் நியூரான். இது எங்கே இருக்குது? நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண டார்சல் ரூட் கேங்லியானில் இந்த சூடோ யூனிபோலார் நியூரான் இருக்குதுங்க. ஆல்ரைட், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தாண்டி வில் கம் டு டார்சல் காலம். இப்போது ஒரு சென்சேஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆல்ரைட், இந்த சென்சரி ரிசெப்டார்ஸை ஒரு டச் ஸ்டிமுலஸ் வந்து தூண்டி விடுதுப்பா. ஆல்ரைட், இது வந்து ஒரு டச் ரிசெப்டார்னு வச்சுக்கலாம். டச் ரிசெப்டார்னு நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. மீஸ்னஸ் கார்பசல்ஸ், மெர்க்கல் செல்ஸ், இதெல்லாம் டச் ரிசெப்டார்ஸ். இதில் ஆர்மில் இருக்கிற இந்த இடத்துல ஆர்மில் இருக்கக்கூடிய இந்த ரிசெப்டார், டச் ரிசெப்டாருக்கு பேர் மெர்க்கல் செல்ஸ். சரிங்களா, இந்த மெர்க்கல் செல்ஸ் தூண்டப்படும் பொழுது என்ன நடக்குது? இந்த மெர்க்கல் செல் இஸ் கெட்டிங் இன்னர்வேட்டட் பை அ சூடோ யூனிபோலார் நியூரான். இந்த சூடோ யூனிபோலார் நியூரான் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் டார்சல் ரூட் கேங்லியான். இந்த டார்சல் ரூட் கேங்லியானுடைய ஒரு ப்ராசஸ் வந்து இந்த சூடோ யூனிபோலார் நியூரானுடைய ஒரு ப்ராசஸ் வந்து ரிசெப்டாரை இன்னர்வேட் பண்ணுது, இன்னொரு ப்ராசஸ் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போகுதுப்பா. அப்போ இங்கே நான் டச் பண்ணுறதுனால உருவாகக்கூடிய ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இந்த சூடோ யூனிபோலார் நியூரானில் தான் உருவாகுது. இந்த பெரிஃபரல் ப்ராசஸில் இந்த பெரிஃபரல் ப்ராசஸ் வழியாக ட்ராவல் ஆகி the action potential goes to the cell body. Another peripheral process வழியா it gets into the spinal cord. So receptorல உருவான stimulus spinal cordக்குள்ள வந்துடுச்சு. இந்த சூடோ யூனிபோலார் நியூரானுக்கு பேர் தான் பிரைமரி அஃபரண்ட். நீங்கள் சிஎன்எஸ் ரிலேட்டட் கொஷின்ஸில் பிரைமரி அஃபரண்ட்ன்ற வார்த்தை கிராஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை சூடோ யூனிபோலார் நியூரான், விச் மீன்ஸ் ஒரு சென்சேஷனை கவனிக்கிற முதல் நியூரான், உடம்புல இருக்கக்கூடிய முதல் நியூரான் எது அப்படின்னு பார்த்தா டார்சல் ரூட் கேங்லியானில் இருக்கக்கூடிய சூடோ யூனிபோலார் நியூரான். ரைட், இப்போ இந்த நியூரான் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்து அடுத்த நியூரானை தூண்டி விடுதுப்பா. திஸ் இஸ் கால்ட் அ செகண்ட் ஆர்டர் நியூரான். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நியூரானுக்கு பேர் பிரைமரி அஃபரண்ட். திஸ் நியூரான் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி அஃபரண்ட். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். இது புரியாமல் நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறது குவைட் ரிஸ்கி. அதனால தான் நான் உங்களுக்கு பேசிக்ஸ் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். இந்த பிரைமரி அஃபரண்ட் அடுத்து எந்த நியூரானை தூண்டி விடுதுன்னு பார்த்தா திஸ் இஸ் கோயிங் டு ஆக்டிவேட் செகண்ட் ஆர்டர்.
இந்த மாதிரி உள்ளே வந்த உடனே ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளே வந்த உடனே இன்னொரு நியூரானை தூண்டி விடுறது டார்சல் காலம் பாத்வேப்பா. டார்சல் காலம் பாத்வே என்னென்ன விதமான சென்சேஷனை கேரி பண்ணிட்டு போகுது? நம்பர் 1 டச் சென்சேஷன், நம்பர் 2 வைப்ரேஷன், மூணாவது ப்ராப்ரைசெப்ஷன். டாக்டர்ஸ் நம்ம யூஜி படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக கிராஸ் பண்ணியிருப்போம். ஃபைன் டச், க்ரூட் டச், டாக்டைல் லோக்கலைசேஷன், 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன். அஃப்கோர்ஸ் நான் அது எல்லாமே ஃபைனல் இயரில் டார்சல் காலமோடு நீங்கள் சேர்த்து படிச்சிங்க, தட்ஸ் ஆல் ரைட். ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலுக்கு வரும்போது நீங்கள் அவ்வளோ ப்ரிலிமினரியாக சப்ஜெக்ட் பேச முடியாது. யூ காட் டு பி ஷார்ப் எனஃப். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. டார்சல் காலம் அப்படின்னு கொஷனில் பார்த்தா நீங்கள் 3 சென்சேஷனை மட்டும்தான் டிக் பண்ண போகிறீங்க. ஒன்று டச்சு, ரெண்டாவது வைப்ரேஷன், மூணாவது ப்ராப்ரியோசெப்ஷன். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஃபைன் டச்சோ க்ரூட் டச்சோ நீங்கள் தொடக்கூடாது. அது டார்சல் காலம் சென்சேஷன் இல்லை. அப்போ அது எங்கேருந்து சார் உருவாகுது அப்படின்னா, உருவாகிறது என்னமோ ஸ்கின்ல இருந்து தாங்க. ஆனால் அது ஃபைன் டச்சா க்ரூட் டச்சான்று பாகுபடுத்தி பார்க்கறது சென்சரி கார்டெக்ஸ். அதனால் அதுக்கு பேர் கார்டிக்கல் சென்சேஷன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டியை டார்சல் காலமால் கொடுக்க முடியாது. அதை சென்சரி கார்டெக்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்போ டார்சல் காலம் டச்சு தான் கொண்டு போய் சேர்க்குது. அது ஃபைனாக க்ரூடாக எந்த இடத்துல டச் பண்ணுறோம், அது சிங்கிள் டச்சா டபுள் டச்சா, இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது சென்சரி கார்டெக்ஸ். ஆல்ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் நோட்ஸ் அது டைப்டாகவே இருக்கும். டார்சல் காலம் அப்படின்னா டச்சு, வைப்ரேஷன், ப்ராப்ரியோசெப்ஷன், அவ்வளோதான், சரிங்களா? மூணாவது ஆண்ட்ரோலேட்டல் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட். ஆண்ட்ரோலேட்டல் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட் டார்சல் காலம் மாதிரியே இன்னொரு சென்சரி ட்ராக்ட். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த ஆண்ட்ரோலேட்டல் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்டை பொறுத்தவரை நமக்கு இந்த சென்சரி ரிசெப்டார் அப்படிங்கிறது தனியாக இருக்காதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் நம்ம படித்தோம் இல்லையா, பிரைமரி அஃபரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோ யூனிபோலார் நியூரான், இதனுடைய எண்டிங்கே இட் வில் பி ஆக்டிங் அஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ். இதுதான் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம ஃப்ரீ நர்வ் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பெயினுடைய ரிசெப்டார் என்ன? ஃப்ரீ நர்வ் எண்டிங். டெம்பரேச்சரோட ரிசெப்டார் என்ன? ஃப்ரீ நர்வ் எண்டிங். அந்த ஃப்ரீ நர்வ் எண்டிங்னா என்னதுப்பா? இந்த சூடோ யூனிபோலார் நியூரானோடைய முடிவு தான் ஃப்ரீ நர்வ் எண்டிங், வேறு ஒன்றும் கிடையாது. டார்சல் காலம் நீங்கள் பார்த்தீங்க, ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்த உடனே அதே சைடில் ஒயிட் மேட்டருக்கு போயிடுச்சு. ஆனால் ஆண்ட்ரோலேட்டல் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்டை பொறுத்தவரை ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்த உடனே அதே சைடில் போகாமல் செகண்ட் ஆர்டர் நியூரான் இஸ் கோயிங் டு கிராஸ் டு தி ஆப்போசிட் சைட் ஒயிட் மேட்டர். ஸோ ஸ்பைனல் கார்ட்லேயே மறுபக்கத்தில் இருக்கிற ஒயிட் மேட்டருக்கு போயிட்டு அங்கேருந்து அசெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ஆண்ட்ரோலேட்டல் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட். இதுவும் 3 சென்சேஷனை தாங்க கேரி பண்ணுது. ஒன்று ப்ரெஷர், ரெண்டாவது டெம்பரேச்சர், மூணாவது பெயின். திரும்பவும் சொல்கிறேன், ப்ரெஷர், டெம்பரேச்சர், பெயின். சூப்பர்ஃபிஷியல் ப்ரெஷர், டீப் ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது. சூப்பர்ஃபிஷியல் பெயின், டீப் பெயின் கிடையவே கிடையாது. 3 தான், ப்ரெஷர், டெம்பரேச்சர், பெயின். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ஆண்ட்ரோலேட்டல் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட். காட் இட்? அடுத்து இந்த பாத்வேஸ் உடைய பேசிக்ஸ். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு அந்த சென்சேஷனை கடத்தி கொண்டு வர்றதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான். இதை நம்ம பிரைமரி அஃபரண்ட்னு படித்தோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரானுக்கு இன்னொரு பேர், திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் பிரைமரி அஃபரண்ட். திஸ் இஸ் நத்திங் பட் டார்சல் ரூட் கேங்லியானில் இருக்கக்கூடிய சூடோ யூனிபோலார் நியூரான். ஸ்பைனல் கார்டில் இருந்து மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு போகும் சென்சேஷன்ஸ், ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட் டு மெடுலா. இந்த நியூரானுக்கு பேர் செகண்ட் ஆர்டர் நியூரான்பா. திஸ் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் ஆர்டர் நியூரான். அடுத்து மெடுலாலிருந்து இட் ஹாஸ் டு கம் டு தெலாமஸ். ஆல்ரைட், இந்த நியூக்ளியஸோடைய ஸ்பெசிஃபிக் பேர் வென்ட்ரோபோஸ்ட்ரோலேட்ரல். பட் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அகைன் இட் இஸ் லொக்கேட்டட் இன் தெலாமஸ்பா. ஸோ ஃப்ரம் மெடுலா டு தெலாமஸ் the sensations are carried by third order neurons. thalamusல இருந்து sensory cortexக்கு வர்றது fourth order neuron, இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் thalamic projectionsன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். fourth order neuronக்கு இன்னொரு பேர் thalamic projections. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரானா என்னென்னு தெரியும், செகண்ட் ஆர்டர் நியூரானா என்னென்னு தெரியும், தேர்ட் ஆர்டர் நியூரானா எங்கேருந்து எங்கே வருதுன்னு தெரியும், ஃபோர்த் ஆர்டர் நியூரானா எங்கேருந்து எங்கே போகுதுன்னு தெரியும். ஃபைனலாக ஒரு சென்சேஷன் தோலில் உருவாகி சென்சரி கார்டெக்ஸ்க்கு எப்படி போகுதுன்ற பாத்வே உங்களுக்கு இப்போ தெரியுதுப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்டிக்கல் சென்சேஷன்ஸ்னால் என்னென்ன, எதெல்லாம் பிரெயின் பர்சீவ் பண்ணுது. ஃபைன் டச் ஆர் க்ரூட் டச், இந்த தொடு உணர்ச்சி அப்படிங்கிறது மென்மையாக தொடப்பட்டிருக்குதா, அழுத்தி தொடப்பட்டிருக்குதா. டாக்டைல் லோக்கலைசேஷன், எந்த இடத்துல ஸ்டிமுலேஷன். 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன், ஒரு டச்சா டபுள் டச்சா. ஸ்டீரியோக்னோசிஸ், கையில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன. கிராஃபஸ்தீசியா, கையில் என்ன லெட்டர் எழுதுறாங்க.
இல்லையா? நம்ம பேஷண்ட்டை கண்ணை மூட சொல்லிட்டு கையில் 1 எழுதுவோம், கையில் ஏ எழுதுவோம். பேஷண்ட் கண்ணு மூடியே அதை வாட் இஸ் இட்ன்றதை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கிராஃபஸ்தீசியா. பெயின், சூப்பர்ஃபிஷியல் பெயினா டீப் பெயினா, ப்ரெஷர் சூப்பர்ஃபிஷியல் ப்ரெஷரா டீப் ப்ரெஷரா, இந்த சென்சேஷன்ஸ் எல்லாமே கார்டிகல் சென்சேஷன்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் தே ஆர் நாட் dorsal column sensations, they are not anterolateral spinothalamic tract sensations pa, right? Good. அடுத்து இந்த tract உடைய pathway ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு இந்த பிக்சரில் காமிக்க போகிறது ஒன்றே ஒன்று தாங்க. நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது dorsal column, இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது dorsal column பா. alright, this pathway is going to be dorsal column pathway. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்க? இந்த சென்சேஷன்ஸ் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்த உடனே ஸ்பைனல் கார்டில் இருந்து நேராக அதே சைடில் மெடுலாக்கு போகுது. மெடுலால தான் இது ஆப்போசிட் சைடுக்கு கிராஸ் ஆகுதுப்பா. இது பாயிண்ட் நம்பர் 1. ரொம்ப சிம்பிள். டார்சல் காலம் எங்கே கிராஸ் ஆகுது? மெடுலா ஆப்லாங்கேட்டா. இந்த டார்சல் காலம் பாத்வே கிராஸ் ஆன பிறகு இதுக்கு என்ன பேர் நம்ம வைக்கிறோம்? இந்த பாத்வேக்கு பேர் மீடியல் லெம்னிஸ்கஸ். அவ்வளோதான். நீங்கள் யூஜியில் இதை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. டார்சல் காலம் மீடியல் லெம்னிஸ்கஸ் பாத்வேன்னு கிராஸ் பண்ணியிருப்பீங்க. மீடியல் லெம்னிஸ்கஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டார்சல் காலம் மெடுலா ஆப்லாங்கேட்டோட கிராஸ் ஆன பிறகு அதுக்கு பேர் மீடியல் லெம்னிஸ்கஸ். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அவ்வளோதான். ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர், திஸ் இஸ் அபவுட் ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட். இது என்ன பண்ணுது? ஸ்பைனல் கார்டுக்குள்ளே என்டர் ஆன அடுத்த நொடியே இட் இஸ் கோயிங் டு கிராஸ் டு தி ஆப்போசிட் சைட். ஸோ ரெண்டாவதாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட் எங்கே கிராஸ் ஆகுது? ஸ்பைனல் கார்ட்லேயே. ஸோ லெட் அஸ் சம்மரைஸ் திஸ். டார்சல் காலம் crosses in medulla oblongata, anterolateral spinothalamic tract crosses in the spinal cord itself. alright, இந்த பேசிக்ஸ் பா. எப்படியா இருந்தாலும் ரெண்டு சென்சேஷனும் கோஸ் டு கான்ட்ரலேட்ரல் தலாமஸ். ஒரு சைடில் உருவாகிற சென்சேஷன் மறு சைடில் இருக்கிற தலாமஸ்க்கு போகும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தா ரைட் சைடில் உருவாகிற சென்சேஷன்ஸ் எல்லாம் இட் கோஸ் டு லெஃப்ட் தலாமஸ், லெஃப்ட் தலாமஸ்லேருந்து லெஃப்ட் சென்சரி கார்டெக்ஸ். சரிங்களா? இது கான்ட்ரலேட்ரல் தலாமஸ், கான்ட்ரலேட்ரல் கார்டெக்ஸ் பா. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதே தான் இப்போ நான் பிக்சராக காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. இதை வச்சு நம்ம ப்ரவுன் சீக்வெட் சிண்ட்ரோம்ன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்ப்பா. ஆல்ரைட், இப்போ நான் உங்களுக்கு 3 டெர்மட்டோம் காமிக்கிறேன். C7, அதுக்கு மேலே C6, அதுக்கு மேலே C5, அப்படியே C4, C3, C2, C1 போயிட்டு மெடுல்லா, தலாமஸ், சென்சரி கார்டெக்ஸ். இது பாத்வே. ஆல்ரைட், இதில் நம்ம C7லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ரைட் சைட் C7ல் உருவாகக்கூடிய சென்சேஷன். சூடோ யூனிபோலார் நியூரான் உள்ளே கொண்டு வருது. C6ல் உருவாகக்கூடிய சென்சேஷன், C5ல் உருவாகக்கூடிய சென்சேஷன்ஸ்பா. ஸோ நீங்கள் இந்த டார்சல் காலமோட அமைப்பை பார்த்தா கீழேருந்து வர்ற ஃபைபர்ஸ் எல்லாம் மீடியலாக இருக்கும். உடம்புக்கு கீழ்ப்பகுதியிலேருந்து வர்ற ஃபைபர்ஸ் எல்லாம் மீடியலாக இருக்கும். மேலே 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 வர்ற ஃபைபர்ஸ் எல்லாம் லேட்டலாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். C7 மீடியலாக இருக்குது, 6 கொஞ்சம் லேட்டலாக இருக்குது, 5 இன்னும் கொஞ்சம் லேட்டலாக இருக்குது. ஸோ எப்போவுமே டார்சல் காலமை பொறுத்தவரை லோவர் லிம் சென்சேஷன்ஸ்லாம் ரொம்ப மீடியலாக இருக்கும். மேலே வர அப்படியே பெல்வஸ், அப்டமன், அப்பர் லிம்னு வர லேட்டலாக போய்கிட்டே இருக்கும். இந்த ஓரியன்டேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட், நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஒரு டெர்மட்டோம் தொடுறீங்கப்பா. C6 அப்படின்ற ஒரு டெர்மட்டோம் தொட்டால் இந்த C6ல் இருக்கக்கூடிய டார்சல் காலம் பார்த்தீங்க அப்படின்னா C6உடைய டார்சல் காலம் மட்டும் இருக்காது. C6க்கு கீழே உடம்புலேருந்து உருவாகக்கூடிய அத்தனை டார்சல் காலம் ஃபைபர்ஸும் C6ஐ கடந்து தான் C5க்கு போகும். ஸோ C6ல் ஒரு வேளை ஒரு பிரேக் எதுனா ஏற்பட்டால் டேமேஜ் ஆகிறது C6 மட்டும் கிடையாது, C6க்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை செக்மெண்ட்ஸும் அடி வாங்கிடும். ஆல்ரைட், இப்போது இது டார்சல் காலம். இப்போது இதில் வந்து ஒரு டேமேஜ் ஏற்பட்டால் அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் C6ஐ டேமேஜ் பண்ணுறப்ப, சரிங்களா? we'll put it this way. We are cutting the C6 dermatome at right side. In the spinal cord is getting damaged. Hemisection, Brown Sequard syndrome, hemisection of spinal cord. இப்போ டார்சல் காலம் சென்சேஷன்ஸ் எப்படி அடிபட்டிருக்குது எனக்கு சொல்லுங்க. C6 டாக்டர்ஸ் அப்படியே எனக்கு சாட்டில் டைப் பண்ணுங்கப்பா. C6ல் ரைட் சைடு, இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. பேஷண்ட்டுக்கு C6ஐ டச் பண்ணால், ரைட் சைடில் C6 டச் பண்ணால் தெரியுமா தெரியாதா? Can the patient able to perceive it? No. Very good, வெற்றி, கலக்கிட்டீங்க. குட். பேஷண்ட்டுக்கு தெரியாது. வெரி குட் டாக்டர் அருண், சூப்பர்ப்பா. இதே கொஸ்டின், ப்ரௌன் சீக்வெட் சிண்ட்ரோம் ஆன் த ரைட் சைட். இப்போ பேஷண்ட்டுக்கு நான் C6 ஆஃப் லெஃப்ட் சைடை டச் பண்ணுறேன். இது பேஷண்ட்டால் பர்சீவ் பண்ண முடியுமா முடியாதாப்பா? எஸ், பேஷண்ட் கேன் ஏபிள் டு பர்சீவ் C6. வெரி குட் டாக்டர்ஸ், வெரி குட். இப்போது ஐ கோ ஃபார் L2. பேஷண்ட்டோடைய நீயை நான் தொடுறேன் ரைட் சைட்.
ஆல்ரைட், பேஷண்ட்டோடைய L2 நான் டச் பண்ணுறப்ப ரைட் சைடில், இது பேஷண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? நோ, வெரி குட், வெரி குட், பியூட்டிஃபுல். பேஷண்ட்டோடைய லெஃப்ட் நீ நான் தொடுறேன்ப்பா, இடது பக்கம் முட்டியை நான் தொடுறேன், L2 டச் பண்ணுறேன், இது தெரியுமா? இடது பக்கம் முட்டி டச் பண்ணால் தெரியுமாப்பா? எஸ், வெரி குட் டாக்டர்ஸ், வெரி குட். அப்போது டார்சல் காலம் சென்சேஷன்ஸ் அப்படின்றது ப்ரௌன் சீக்வெட் சிண்ட்ரோமில் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது? எந்த இடத்துல டேமேஜ் இருக்குதோ அந்த செக்மெண்ட், அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை செக்மெண்ட்டும் அடி வாங்கிடும் ஆன் த சேம் சைட். இது டார்சல் காலம் லாஸ் இன் ப்ரௌன் சீக்வெட் சிண்ட்ரோம். இதுவே ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்டை பொறுத்தவரை நம்ம அதே மாதிரி 3 டிவிஷன்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. லெட் அஸ் டேக் திஸ் ஒன் ஆஸ் C5, C6, C7. இப்போது the most important point is anterolateral spinothalamic tract crosses at the same level in the spinal cord. சரிங்களா? இப்போது நான் C6 டெர்மட்டோம் எடுக்கிறேன், C6 டெர்மட்டோம் கட் ஆகிடுது, C6 டெர்மட்டோம் கட் ஆகிடுதுப்பா. சரி டாக்டர்ஸ், நான் இன்னும் ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக போகிறேன். நம்ம உடம்பை பொறுத்தவரை இந்த கையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டை விரல் அப்படிங்கிறது C6, ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர், த லீடர்ஸ் ஃபிங்கர் C7, தோனி நம்பர் 7, கிறிஸ்டியானோ ரொனால்டோ நம்பர் 7, ஸோ அந்த லீடர் ஃபிங்கர் இஸ் 7, ஆல்ரைட். லிட்டில் ஃபிங்கர் இஸ் C8 பா. ஸோ C6 டெர்மட்டோம் கட்டை விரல் தம், C7 டெர்மட்டோம் இண்டெக்ஸ் ஃபிங்கர், C8 டெர்மட்டோம் லிட்டில் ஃபிங்கர். இப்படி இருக்கிற ப்ரெசன்டேஷனில் நான் என்னுடைய பேஷண்ட்டோடைய ரைட் தம்பை டச் பண்ணுறேன், ஆல்ரைட், ஆர் பின் எடுத்து ரைட் தம்பை ப்ரிக் பண்ணுறேன்ப்பா. பெயின் சென்சேஷன். பேஷண்ட்டுக்கு இந்த வலி தெரியுமா தெரியாதா? பிரச்சனை வந்து C6ல இருக்குது. இப்போ எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். டாக்டர்ஸ், will the patient perceive the pain? Vetri, Dr. Bhuvaneshwar, all right. Mixed answers. Prashant, Dr. Radha, Dr. Abhirami, all right. You guys are correct. Dr. Prashant, Dr. Radha, Dr. Abhirami, நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கிறீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது இந்த தம்மில் உருவாகக்கூடிய பெயின் சென்சேஷன், ரைட் சைடில் உருவாகக்கூடிய பெயின் சென்சேஷன் இந்த சூடோ யூனிபோலார் நியூரான் வழியாக தான் ட்ராவல் ஆக போகுது. இந்த சூடோ யூனிபோலார் நியூரான் ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளே போயிட்டு செகண்ட் ஆர்டர் நியூரானை தூண்டி விடுறதுக்குள்ளேயே டேமேஜ் ஆகிடுது இல்லைங்களா? இந்த இடத்துலையே நமக்கு சூடோ யூனிபோலார் நியூரான் டேமேஜ் ஆகிறதுனால ரைட் சைடில் உருவாகக்கூடிய இந்த பெயின் சென்சேஷன் ஸ்பைனல் கார்டுக்குள்ளேயே வர முடியாது. ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளேயே வர முடியலன்னா கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிராஸ் ஆகலை அப்படின்னா பிரெயினுக்கு போகாது. ஸோ ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்டை பொறுத்தவரை எந்த சைடில் டேமேஜ் இருக்குதோ அந்த டெர்மட்டோமில் அந்த சைடும் கட் ஆகும், அந்த சைட்லேயும் சென்சேஷன்ஸ் தெரியாது, ஆப்போசிட் சைட்லேயும் சென்சேஷன்ஸ் தெரியாது. இப்போ எனக்கு லாஜிக்கலாக யோசிச்சு சொல்லுங்கள், பேஷண்ட்டோடைய லெஃப்ட் தம்பில் நான் ஊசி வச்சு குத்துறேன்ப்பா, பேஷண்ட்டோடைய இடது கட்டை விரல், இந்த கட்டை விரலில் நான் ஊசியை வச்சு குத்துறேன், இந்த பெயின் சென்சேஷன் பேஷண்ட்டால் உணர முடியுமா முடியாதா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு. நோ. வெரி குட் டாக்டர் அபூர்வா, வெரி குட். டாக்டர் நந்தினி, டாக்டர் வெற்றி, டாக்டர் அபிராமி, வெரி குட். டாக்டர் கலையரசி, டாக்டர் உமா, வெரி குட்ப்பா, பியூட்டிஃபுல். பெயின் சென்சேஷன் பேஷண்ட்டுக்கு தெரியாது. காரணம் என்ன? இது வழியாக ட்ராவல் ஆகக்கூடிய பெயின்ஃபுல் சென்சேஷன் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே வந்து கிராஸ் ஆகும்போது மாட்டிக்குது. இந்த இடத்துல கட் ஆகிறதுனால பிரெயினுக்கு இதை கொண்டு போக முடியாது, பிரெயினுக்கு போக முடியாததுனால பேஷண்ட்டுக்கு பெயின் தெரியாது. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட் சென்சேஷன் லாஸ் இன் ப்ரௌன் சீக்வெட் சிண்ட்ரோம்னு வந்தா அட் த லெவல் ஆஃப் லீஷன் எந்த இடத்துல டேமேஜ் இருக்குதோ அந்த லெவலில் என்ன நடக்கும்? சேம் சைடும் தெரியாது, ஆப்போசிட் சைடும் தெரியாது. இதுதான் ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், பின்னெடுத்து பேஷண்ட்டோடைய ரைட் சைடு ஆள்காட்டி விரலை குத்துறேன்ப்பா, ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நான் பெயின் சென்சேஷன் கொடுக்குறேன். இந்த பெயின் பேஷண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதாப்பா? பிரசாந்த், சூப்பர் ஆன்சர், வெரி குட், குவிக் ஆன்சர், வெரி குட்ப்பா. டாக்டர் வெற்றி, கரெக்ட் ஆன்சர். டாக்டர் கீர்த்தனா, கரெக்ட் ஆன்சர், சூப்பர்ப்பா. ஸோ வை பெயின் இஸ் பர்சீவ்ட்? ஏன்னா பெயின் சென்சேஷன் உள்ளே வந்து கிராஸ் ஆகி ஆப்போசிட் சைடில் ட்ராவல் ஆகிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிரெயினுக்கு போயிடும். ஸோ ஆண்ட்ரோலேட்டரல் ஸ்பைனோதாலமிக் ட்ராக்ட் சென்சேஷன்ஸ் ஆன் த சேம் சைட் பிலோ த லெவல் ஆஃப் லீஷன் கேன் பி பர்சீவ்ட். இப்போது அதே பின்னெடுத்து நான் லெஃப்ட் சைடில் பெயின் சென்சேஷன் ஆன் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இடது கை ஆள்காட்டி விரல குத்துறேன், பேஷண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? சூப்பர் ஆன்சர் கைஸ். Patient cannot able to perceive the sensation. Very good answer. So that's anterolateral spinothalamic tract sensations. Right? Beautiful, beautiful answer. Good. So that's Brown Sequard syndrome and sensations. Coming to descending pathway motor.
ஆல்ரைட். டிசைனிங் பாத்வே பொறுத்தவரை நம்ம கன்வென்ஷனலாக படிச்சிருக்கிறது மோட்டார் கார்டெக்ஸ்லேருந்து தான் ஃபைபர்ஸ் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட்டார் கார்டெக்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஃபைபர்ஸோடைய எண்ணிக்கை 60% தான். மிச்சம் இருக்கக்கூடிய 40% ஆஃப் ஃபைபர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் சென்சரி கார்டெக்ஸ். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது 2 பாயிண்ட். எந்த இடத்துல கிராஸ் ஆகுது, கிராஸ் ஆன பிறகு என்ன நடக்குது, as simple as that. இப்போ இந்த மோட்டார் ஃபைபர்ஸ் எல்லாம் எங்கே கிராஸ் ஆகுதுப்பா? இட் கம்ஸ் ஆல் தி வே அப் டு சேம் சைட் ஆஃப் மெடுலா ஆப்லாங்கேட்டா. மெடுலா ஆப்லாங்கேட்டாக்கு வந்த பிறகு தான் தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கோயிங் டு கெட் கிராஸ். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல தான் தி கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். மெடுலாவில் தான் கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். இந்த கிராசிங் ஓவரில் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 80% ஆஃப் ஃபைபர்ஸ், ஐம் சாரி, கிட்டத்தட்ட நமக்கு 80% ஆஃப் ஃபைபர்ஸ் கெட்ஸ் கிராஸ்ட். லேட்ரல் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ல வரக்கூடியது தான் 80% ஆஃப் ஃபைபர்ஸ். ஒட்டுமொத்த மோட்டார் கண்ட்ரோலோடைய 80% ஃபைபர்ஸ் ட்ராவல்ஸ் இன் லேட்ரல் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். மிச்சம் இருக்கக்கூடிய 20% ஆஃப் ஃபைபர்ஸ் தான் இட் கம்ஸ் இன் ஆன்டீரியர் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். as simple as that. alright. the last point, இந்த லேட்ரல் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் எதை கண்ட்ரோல் பண்ணுது, ஆன்டீரியர் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் எதை கண்ட்ரோல் பண்ணுது? Lateral corticospinal tract controls distal muscles, also called as fine muscles, whereas anterior corticospinal tract controls proximal muscles. It controls proximal muscles. இந்த லாஜிக்கில் ஒரே ஒரு மெடிசன் கொஷின் இருக்குது, அந்த பேசிக்ஸ் மட்டும் இங்கே கற்றுக்கலாம். இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனை லேட்ரல் பார்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டில்ப்பா, ஒரு ட்ராமா ஏற்பட்டிருக்குது, இல்லைனா மைலைட்டிஸ், இல்லைனா இன்ஜுரி, ஆர் ஏதோ ஒரு டியூமர் அரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் பேஷண்ட்டோடைய ஸ்பைனல் கார்டோடைய லேட்ரல் சைடு தான் டேமேஜ் ஆகுது. இப்போ லேட்ரல் சைடு டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அடி வாங்கிறது லேட்ரல் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்டா ஆன்டீரியர் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்டாப்பா டாக்டர்ஸ்? இப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷனோ, வெரி குட் டாக்டர் பிரசாந்த், லேட்ரல் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட், வெரி குட் டாக்டர்ஸ், குட். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, லேட்ரல் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் வேலை செய்யலைன்னா எந்த மசில்ஸ் பாதிக்கப்படும்? டிஸ்டல் மசில்ஸ். அப்போ பேஷண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? சார் இல்லை மேடம், என்னால் சாப்பாடை பிசைய முடியல, சாப்பாடை ஒரு கையில் எடுத்து சாப்பிட முடியல, பேனாவை பிடிக்க முடியல, சட்டைக்கு பட்டன் போட முடியல. இது எல்லாமே ஃபைன் மூமெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. விரல்களால் வேலை செய்ய முடியாத நிலையில் ஒரு பேஷண்ட் வராங்க, ஆனால் கையை தூக்க சொல்கிறீங்க, கையை மடக்கிறான், கையை நீட்ட சொல்கிறீங்க, கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி கிராஸ் மூமெண்ட்ஸ், ப்ராக்சிமல் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் டிஸ்டல் மூமெண்ட்ஸ், சாப்பாடு பிடிக்க முடியல, பேனா பிடிக்க முடியல, பட்டன் போட முடியல, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தடைப்பட்டிருக்குதுன்னா பிரச்சனை எந்த ட்ராக்ல இருக்குதுப்பா? ஆன்சர் லேட்ரல் ட்ராக்டா ஆன்டீரியர் ட்ராக்டாப்பா? வெரி குட் டாக்டர் வெற்றி. ஃபைன் மோட்டார் மூமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குது, எந்த ட்ராக் அங்கே அஃபெக்ட் இருக்குது? வெரி குட் டாக்டர் அருண், இட்ஸ் அ லேட்ரல் ட்ராக் லீஷன். வெரி குட் டாக்டர்ஸ், வெரி குட் டாக்டர்ஸ், குட், வெரி குட்மா. இப்போது பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட் என்ன? சார் எனக்கு சட்டைக்குள்ளே கையை விட முடியல சார், சீப்பை எடுத்து தலை சீவ முடியல சார். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? ஷோல்டர் ஜாயிண்ட்டில், ப்ராக்சிமல் குரூப் ஆஃப் மசில்ஸில். இந்த மாதிரி பேஷண்ட்டோடைய சிம்டம் தெளிவாக கொஷினில் வந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டியது லேட்ரல் ட்ராக்ட் கிடையாது, இட் இஸ் ஆன்டீரியர் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். வெரி குட் டாக்டர் திவ்யா. ஆன்டீரியர் கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் தான் ப்ராக்சிமல் மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுப்பா. தட்ஸ் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ காட் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். சரிங்களா? லேட்ரல் ட்ராக்ட்டுக்கும் ஆன்டீரியர் ட்ராக்ட்டுக்குமான வித்தியாசம். இந்த பேசிக்ஸ் முடிச்சு லெட்ஸ் மூவ் ஆன் டு லுக் அட் த பேசிக்ஸ் ஆஃப் ஹியரிங். ஒரு லாங்குவேஜ் உருவாகிறதுக்கோ ஸ்பீச் உருவாகிறதுக்கோ சில ரீஜன்ஸ் தான் நம்ம பிரெயினில் காரணம். அந்த ரீஜன்ஸ் என்னென்னன்றதை ஒருத்தர பார்த்துடலாம்ப்பா. ஆல்ரைட். லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் அப்படின்னு வரோம் அப்படின்னா இது ரெண்டு விதமும், இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் கம்யூனிகேஷனும், லெட் இட் பி லாங்குவேஜ் ஆர் லெட் இட் பி ஸ்பீச், இது எதுவாக இருந்தாலும் நமக்கு இடது பகுதி மூளை தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. லெஃப்ட் ஹெமிஸ்பியர் தான் இதுக்கான காரணம்ப்பா. ஸோ நீங்கள் எம்ஆர்ஐயில் பேஷண்ட்டோடைய லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் பிரச்சனை பார்க்குறீங்க, இல்லை கொஸ்டினில் லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் டேமேஜ் இருக்குதுன்னு எம்ஆர்ஐயில் ஃபைண்டிங் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின் வந்தால் நீங்கள் தைரியமாக துணிஞ்சு பிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னென்னா
there will be aphasia. லெஃப்ட் ஹெமிஸ்பியர் மாட்டுச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஸ்பீச் போயிடும். சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் என்னென்ன ரீஜியன்ஸ்? நம்பர் 1, யூ மஸ்ட் பி ஃபெமிலியர் அபவுட் வெர்னிக்ஸ் ஏரியா. இதனுடைய லொக்கேஷன் உங்களுக்கு ஈஸியாக பார்த்துடலாம்ப்பா. எஸ் பிரசாந்த், வெரி குட். நான் டாமினன்ட் ஹெமிஸ்பியர், வெரி குட். இப்போது இந்த வெர்னிக்ஸ் அண்ட் ப்ரோகாஸ் ஏரியா, இந்த 2 ஏரியா தான் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். வெர்னிக்ஸ் ஏரியா அப்படிங்கிறது ப்ராட்மேன்ஸ் ஏரியா நம்பர் 22. சரிங்களா? இங்கேருந்து தான் இம்பல்ஸ் வந்து ப்ரோகாஸ் ஏரியாவுக்கு போகுது. அப்போ வெர்னிக்ஸ் ஏரியாவிலேருந்து ப்ரோகாஸ் ஏரியாவுக்கு போகுது. அப்போ ப்ரோகாஸ் ஏரியாவை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ராட்மேன்ஸ் ஏரியா 44, ப்ராட்மேன்ஸ் ஏரியா 45. சரிங்களாப்பா? வெர்னிக்ஸ் ஏரியாங்கிறது ப்ராட்மேன்ஸ் ஏரியா 22, ப்ரோகாஸ் அப்படிங்கிறது ப்ராட்மேன்ஸ் ஏரியா 44 and 45. சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு வார்த்தையை பேஷண்ட் காதால் கேட்டால் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு தேவைப்படும். முதல்ல அந்த ஒலி எங்கே போயிட்டு விழுது? ஆடிட்டரி கார்டெக்ஸில் போயிட்டு விழும்பா. ஆடிட்டரி கார்டெக்ஸ் அப்படிங்கிறது வெர்னிக்ஸ் ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி. வெர்னிக்ஸ்க்கு கொஞ்சம் ஆன்டீரியராக இருக்கும். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் ஜைரஸ் ஆஃப் ஆர் சுப்பீரியர் ஜைரஸ் ஆஃப் லெஃப்ட் டெம்பரல் லோப். லெஃப்ட் டெம்பரல் லோபோடைய சுப்பீரியர் டெம்பரல் ஜைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆடிட்டரி ஏரியா இருக்கிற இடம், வெர்னிக்ஸ் ஏரியா இருக்கிற இடம். ஸோ ஆடிட்டரி ஏரியாவிலேருந்து வெர்னிக்ஸ் ஏரியாவுக்கு அந்த வார்த்தை வருது. வெர்னிக்ஸ் ஏரியா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கும். அந்த என்ன வார்த்தை, அதுக்கான அர்த்தம் என்ன, இது கேள்வியா இல்லை மிரட்டுறாங்களா, அந்த வார்த்தையில் என்ன தொனி இருக்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது யார்? வெர்னிக்ஸ் ஏரியா. இந்த புரிஞ்சுக்கிற சக்திக்கு பேர் தான் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு வெர்னிக்ஸ் ஏரியா இந்த மாதிரி பேசப்பட்ட வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிச்சுன்னா வெர்னிக்ஸ் ஏரியா அடுத்து என்ன பண்ணும்? சரி, நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, அப்போ நம்ம ஒரு பதிலை சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பதில் பேசணுன்ற வார்த்தையை எடுத்து ஆர்க்குவேட் ஃபாசிகுலஸ். ஆல்ரைட், நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் ஆர்க்குவேட் ஃபாசிகுலஸ். இந்த ஃபைபர்ஸ் மூலமாக வெர்னிக்ஸ் ஏரியா என்ன பண்ணுது? ப்ரோகாஸ் ஏரியாவுக்கு இன்ஃபர்மேஷனை கடத்தி கொண்டு போகும். ரொம்ப சிம்பிள். இந்த வார்த்தை தான்ப்பா நாம் பேசணும் அப்படின்ற கமாண்டை வெர்னிக்ஸ் ஏரியா ப்ரோகாஸ்க்கு கொடுத்துருது. ப்ரோகாஸ் அந்த வார்த்தையை வாங்கின கையோட அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கு, இப்போ நான் அம்மா அப்படின்ற வார்த்தை பேசணுன்னா என்னென்ன மசில்ஸ் எனக்கு அசையணும்? என்னுடைய லெரிஞ்சியல் மசில், ஓக்கல் கார்ட்ஸ், என்னுடைய ஃபெரிஞ்சியல் மசில்ஸ், என்னுடைய பக்கல் மசில்ஸ், என்னுடைய லிங்குவல் மசில்ஸ், என்னுடைய லபைல் மசில்ஸ், உதடுகள், நாக்கு, கன்னம், பின்பக்கம் இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற லாரிங்ஸ், இத்தனை மசில்ஸும் ஒரு சேர ஒரு கோர்வையாக கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும்பொழுது தான் என்னுடைய வோக்கல் கார்ட்லேருந்து வரக்கூடிய அப்படின்ற வைப்ரேஷன் அம்மா அப்படின்ற வார்த்தையாக வெளியே வருது. அப்போ எந்தெந்த மசில் எந்தெந்த டைமில் எப்படி ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யார்? ப்ரோகாஸ் ஏரியாப்பா. ப்ரோகாஸ் ஏரியா இந்த கமாண்டை எழுதி மோட்டார் கார்டெக்ஸுக்கு கொடுத்துரும். ப்ரோகாஸ் ஏரியாவோட வேலை என்ன? கமாண்டை எழுதுறது, அவ்வளோதான். அந்த கமாண்டை செயல்படுத்துறது யார்? மோட்டார் கார்டெக்ஸ். எந்தெந்த மசிலை எந்தெந்த நேரத்தில் எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றத ப்ராப்பர் சீக்வன்ஸில் க்ளீனாக தட்டி விடுறது யாருங்க? மோட்டார் கார்டெக்ஸ். அதே மாதிரியான கார்டிகோ பல்பார் ட்ராக்ட், இது எல்லாமே ஃபேஷியல் மசில்ஸ் இல்லைங்களா? ஹெட் அண்ட் நெக்கில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்பைனல் ட்ராக்ட் கிடையாதுங்க, கார்டிகோ பல்பார் ட்ராக்ட். அந்த ட்ராக்ட் மூலமாக போயிட்டு ப்ரோகாஸ் ஏரியா சொன்ன மாதிரி மசிலை தூண்டி விட்டு ஒலி ஏற்படுத்தும் வார்த்தைகளாக வெளியே வருது. இவ்வளோ தான் ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசுகிறதுக்கான மெக்கானிசம். இப்போது நீங்கள் பேஷண்ட்டுக்கிட்ட கொஷினாக கேட்கலங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பேப்பரில் கொஷினர் மாதிரி எழுதி ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், காலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு சர்க்கரை உண்டா, ஹைப்பர் டென்ஷன் உண்டா அப்படிங்கிறத டிக் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறீங்க. அப்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன வருது? இப்போ பேஷண்ட் வந்து வார்த்தையை கேட்கல, பேஷண்ட் வார்த்தையை பார்க்குறாங்க. இதுக்கு பேர் ரீடிங் அ வேர்ட். இந்த ரீடிங் அ வேர்ட்னு வரும்போது அந்த வார்த்தை ஆடிட்டரி ஏரியாவுக்கு போகாது இல்லையா? அப்போ எங்கே போகுது? இட் கோஸ் டு விஷுவல் ஏரியா, ப்ரைமரி விஷுவல் ஏரியா. விஷுவல் ஏரியாவுக்கு போன பிறகு விஷுவல் ஏரியாவிலிருந்து வரக்கூடிய இம்பல்சஸ் எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலார் ஜைரஸ்பா. ஆல்ரைட், டாக்டர் சிவரஞ்சனி ஒரு 2 மினிட்ஸ்மா இதை நான் முடிச்சுட்டு உங்கள் டவுட் நான் சொல்லித்தரேன், சரியா? ஸோ ஆங்குலார் ஜைரஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. ஆங்குலார் ஜைரஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஆங்குலார் ஜைரஸ் தான் அதை ப்ராசஸ் பண்ணி அது என்ன எழுத்து. ஓகே, அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் AMMA ஆர் DIABETES ஆர் SUGAR இந்த மாதிரிலாம் வார்த்தை இருந்ததுன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்றதை ஆங்குலார் ஜைரஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வெர்னிக்ஸ் ஏரியாவுக்கு கொடுக்கும். வெர்னிக்ஸ் ஏரியா ஓகே, அப்போ இதுதான் கேட்குறாங்களா, அப்போ இதுதான் பதில் அப்படின்றத அந்த வார்த்தையை உருவாக்கி ப்ரோகாஸ் ஏரியாவுக்கு கொடுக்கும். ப்ரோகாஸ் ஏரியா அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கமாண்டை எழுதி மோட்டார் கார்டெக்ஸ்க்கு கொடுக்குது. மோட்டார் கார்டெக்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுது.
இதுதான் ஒரு வார்த்தையை படித்து பதில் பேசுறதுக்கான மெக்கானிசம். சரிங்களா? ஸோ இது ரீடிங் அ வேர்ட். ஆல்ரைட். ஸோ இவ்வளோ தான்ப்பா பேசிக் மெக்கானிசம். நம்ம அவங்க டாக்டர் சிவரஞ்சனி டவுட்டை அட்ரஸ் பண்ணிவிட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். Primary auditory area versus Wernicke's area difference. Are they same or different? If not, role of primary auditory area. Simple, Dr. Sivaranjani. இது ரெண்டுமே வித்தியாசமா. Auditory area வேற, Wernicke's area வேற. Auditory area ஓட வேலை என்ன? என்ன சத்தத்தில் வருது? கத்தி பேசுகிறாங்களா, மென்மையாக பேசுகிறாங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன? இந்த ஒலி, இது என்ன மாதிரியான ஒலி? ஆல்ரைட். இப்போ வந்து அம்மா அப்படின்ற வார்த்தை வருதுன்னா மா, இந்த 3 ஒலியை புரிஞ்சுக்கிறது தான் ஆடிட்டரி ஏரியா. ஆனால் இந்த அப்படின்ற சத்தம், அப்படின்ற சத்தம், மா அப்படிங்கிற சத்தம் 3த்தையும் சேர்த்து அம்மானு புரிஞ்சுக்கிறது வெர்னிக்ஸ் ஏரியா. ஸோ ஆடிட்டரி ஏரியா அந்த சவுண்டில் இருக்கக்கூடிய டோன், அந்த சவுண்டில் இருக்கக்கூடிய பிச்சு, அந்த சவுண்டில் இருக்கக்கூடிய லவுட்னஸ் அண்ட் இன்டென்சிட்டியை மட்டும்தான் புரிஞ்சுக்கும். அதுக்கான அர்த்தத்தை ஆடிட்டரி ஏரியாவால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அர்த்தம் எங்கே ஏற்படுது? வெர்னிக்ஸ் ஏரியாவில். இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசமா? இது புரியுதாப்பா சிவரஞ்சனி? டாக்டர்? ஆல்ரைட். கார்த்திகேயன். வெரி குட் டாக்டர் சிவரஞ்சனி. கார்த்திக், கார்டிகோ பல்பார் ஃபங்க்ஷன்னா நீங்கள் கார்டிகோ ஸ்பைனல் படித்தோம்ல கார்த்திக். பிரெயினில் ஆரம்பித்து ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டல் மசிலை தூண்டி விடுறது கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட். ஆனால் ஸ்பைனல் கார்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மோட்டார் கார்டெக்ஸில் ஆரம்பித்து தலையிலையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ஈசோஃபேகஸ் 1/3, அப்பர் 1/3 இதில் இருக்கக்கூடிய விசரல் மசில்ஸை, ஹெட் அண்ட் நெக் மசில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது. நான் சொல்கிறது லைக் தலை, கழுத்து, இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது கார்டிகோ பல்பார் ட்ராக்ட். இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கார்த்திக். ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ், இந்த 2 மசிலையும் தூண்டி விடுறது ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வ் எங்கேருந்து வருது? ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியஸ். ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியஸ்க்கு இந்த 2 மசிலையும் தூண்டி விடணும்னு யார் கமாண்ட் பண்ணுறா? கார்டிகோ பல்பார் ட்ராக்ட். இந்த கமாண்ட் எங்கேருந்து உருவாகுது? மோட்டார் கார்டெக்ஸில் இருந்து. சரியா? இவ்வளோ தான் கார்டிகோ பல்பார் ட்ராக்ட் ராஜா. இது புரியுதா கார்த்திக்? பர்ஃபெக்ட், குட். இப்போ we'll move on to the next topic and that's going to be photo transduction of vision. ஒரு விஷுவல் இன்புட்ஸ் ரெட்டினாக்கு வரும்போது how things are changing. அவ்வளோதான்ப்பா. ஆல்ரைட். நம்பர் 1, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது டார்க் ஸ்டேட். கண்ணில் லைட்டு விழலை, இருட்டாக இருக்குது. டார்க் ஸ்டேட்டில் வாட் இஸ் த சினாரியோ? ரொம்ப சிம்பிள். we are going to see an enzyme in an active state. அந்த என்சைம்க்கு பேர் குவானிலைல் சைக்ளேஸ். உங்கள் நோட்ஸில் இது பிரிண்டடாக இருக்குதும்ப, நம்ம மறுபடியும் இதை ரிவைஸ் பண்ண தான் போகிறோம் உங்கள் நோட்ஸை வச்சு. ஸோ இந்த ஜிசி அப்படின்றதுக்கான பேர் குவானிலைல் சைக்ளேஸ். இந்த குவானிலைல் சைக்ளேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும்? நல்லா பாருங்கள், இது ரெஸ்ட்லப்பா, டார்க் ஸ்டேட்டில், லைட்டு இல்லை. அப்போ இந்த குவானிலைல் சைக்ளேஸ் என்ன பண்ணுது? எப்போவுமே குவானோசின் ட்ரைபாஸ்பேட்டாக இருக்கக்கூடிய மாலிகுலை சைக்ளிக் குவானோசின் மோனோபாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் குவானிலைல் சைக்ளேஸோட வேலை. எப்பப்பெல்லாம் சைக்ளிக் குவானோசின் மோனோபாஸ்பேட் உருவாகுதோ அப்பெல்லாம் இந்த சைக்ளிக் குவானோசின் மோனோபாஸ்பேட் போயிட்டு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி விடும்பா. இந்த சேனலுக்கு பேர் நான் ஸ்பெசிஃபிக் கேட்டயான் சேனல்ஸ். இந்த நான் ஸ்பெசிஃபிக் கேட்டயான் சேனல்ஸ் வழியாக நமக்கு சோடியம் உள்ள வரும், கால்சியம் உள்ள வரும். அப்போ நான் ஸ்பெசிஃபிக் கேட்டயான் சேனல்ஸ் மூலமாக சோடியமும் கால்சியமும் உள்ளே வரும்போது செல்லுக்கு உள்ள ஓகே டாக்டர் தமிழரசு இப்போது ஸ்க்ரீன் மூவ் ஆகுதாப்பா? டாக்டர்ஸ் வேறு யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருக்குங்களாங்க? ஸ்க்ரீன் ஸ்டக் ஆகிருக்கா? இல்லை, பர்ஃபெக்ட், குட். டாக்டர் உங்களுக்கு ப்ராப்ளி நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க டாக்டர் தமிழரசு. ஸோ கம்மிங் பேக் டு த சேம் சேனல்ஸ். ஆல்ரைட். நமக்கு எப்போவுமே சைக்ளிக் ஜிஎம்பி ஜாஸ்தியாக இருக்கும்போது cyclic GMP will be opening non-specific cation channels. அதன் மூலமாக சோடியமும் கால்சியமும் செல்லுக்கு உள்ள நிறைய வரும். எப்பப்பெல்லாம் செல்லுக்கு உள்ள சோடியமோட அளவும் கால்சியமோட அளவும் அதிகமாகுதோ அப்போ அந்த செல் டீபோலரைஸ் ஆகும், அதாவது தூண்டப்படுது. செல் தூண்டப்படும் பொழுது இட் வில் ஸ்டார்ட் ரிலீசிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, கண்ணில் வெளிச்சம் படாத பொழுது தான், இருட்டில் இருக்கும் பொழுது தான் ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ், ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் என்ன ஆயிருக்குதுங்க? டீபோலரைஸ்டாக இருக்குது. ஸோ டார்க் ஸ்டேட்டில் தான் நமக்கு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் டீபோலரைஸ் ஆகுது.
ஸோ ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் டீபோலரைஸ் ஆகிறதுனால கண்டினியூஸாக ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர் குளூட்டமேட்பா. ஆல்ரைட், இதுதான் டார்க் ஸ்டேட்டில் நடக்குது. சரிங்களா? இந்த ஸ்டேட்டில் ரொடாப்சின் அப்படியே மொத்தமாக ரொடாப்சினாவே இருக்கும். 11 சிஸ் ரெட்டினால் ப்ளஸ் ஆப்சின் அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கும்ப்பா. எப்பப்பெல்லாம் லைட் விழுதோ, லைட் விழும்போது என்ன நடக்குது, நமக்கு we are going to get activation of the protein, G protein. இந்த G protein பேரு transducin. G protein பேரு transducin. இந்த transducin என்ன பண்ணுது, it gets activated. எப்பப்பெல்லாம் லைட் வருதோ transducin gets activated. இந்த transducin போயிட்டு இன்னொரு enzyme activate பண்ணும்பா, and that is what is called as phosphodiesterase. Phosphodiesterase. ஸோ லைட் விழும்போது பாஸ்போடைஎஸ்டரேஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா, சைக்ளிக் ஜிஎம்பியாக ஏற்கனவே உருவாகி இருந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே will now get converted to 5' guanosine monophosphate. இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, இந்த கன்வர்ஷன் நடக்கிறதுனால சைக்ளிக் ஜிஎம்பி லெவல் குறையுது, குவானோசின் மோனோபாஸ்பேட் 5' குவானோசின் மோனோபாஸ்பேட்டோட லெவல் ஜாஸ்தி ஆகுது. சைக்ளிக் ஜிஎம்பியோட லெவல் குறையிறதுனால சைக்ளிக் ஜிஎம்பியால் ஓப்பன் ஆகிட்டு இருந்த இந்த கேட்டையான் சேனல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுதுப்பா. சரியா? கேட்டையான் சேனல் க்ளோஸ் ஆகிடுறதுனால இந்த சேனல் வழியாக சோடியம் உள்ளே வர முடியாது, கால்சியம் உள்ளே வர முடியாது, அதனால் செல்லு ஸ்டிமுலேட் ஆகாது. செல்லு ஸ்டிமுலேட் ஆகலை அப்படின்னா எப்பப்பெல்லாம் லைட்டு கண்ணில் விழுதோ அப்போ மட்டும்தான் the rods as well as cones will go for hyperpolarized state. It will be going for hyperpolarized state. People, இது ஒரு மிஸ்ட்ரி. சரிங்களா? இன்னும் இது வந்து நமக்கு ஒரு அதிசயம்தான், ஒரு ஆச்சரியம்தான். உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் டீபோலரைஸ் ஆனாதான் வேலை செய்யும், எக்ஸப்ட் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் லைட்டு பட்டா ஹைப்பர் போலரைஸ் ஆகுது. ஆனால் ஃபார் சம் அன்னோன் ரீசன் நமக்கு சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் ப்ரூஃப் இல்லை, கையில் இல்லை, நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு செல் ஹைப்பர் போலரைஸ் ஆகும்போது தான் நமக்கு பார்வை தெரிய ஆரம்பிக்குது. ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு பாயிண்டோட மட்டும் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதனால் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் நடக்குதுன்றதுக்கு நமக்கு இது வரைக்கும் எவிடன்ஸ் சாலிடாக இல்லைப்பா. ஸோ எந்த டெக்ஸ்ட் புக் நம்ம போனாலும் தெர் இஸ் அ ஹைப்பர் போலரைசேஷன் அப்படின்றதோட நிற்கிதே தவிர்த்து ஹவு டஸ் இட் translates into a vision அப்படிங்கிறது it's still wonder. Alright, so yeah, that's photo transduction of vision. எந்தெந்த enzyme எப்போ ஆக்டிவேட் ஆகிருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கங்கப்பா. அடுத்து மூவிங் ஆன் டு விஷுவல் பாத்வே. விஷுவல் பாத்வே வரும்போது நமக்கு பேசிக்ஸ் தெரியும். நீங்கள் எங்கேருந்து இந்த பாத்வே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெட்டினா. ரெட்டினாலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. சரியா? ஸோ கன்சிடரிங் த சென்ட்ரல் லைன், இது வந்து நடுவில் இருக்கிற நோஸ்னு வச்சுக்கலாம்ப்பா. ஸோ மூக்குக்கு பக்கத்தில் இருக்கிறது நேசல் ரெட்டினா, அந்த சைடில் இருக்கிறது திஸ் இஸ் கோயிங் டு பி டெம்பரல் ரெட்டினா. அதே மாதிரி இந்த பக்கம் நேசல் ரெட்டினா, இந்த பக்கம் டெம்பரல் ரெட்டினா. என்ஆர் அப்படிங்கிறது நேசல் ரெட்டினா, டிஆர் அப்படிங்கிறது டெம்பரல் ரெட்டினா. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபீல்ட் ஆஃப் விஷன். ஃபீல்ட் ஆஃப் விஷன் அதே மாதிரி நமக்கு டெம்பரல் ஃபீல்ட் ஆஃப் விஷன் உண்டு, நேசல் ஃபீல்ட் ஆஃப் விஷன் உண்டு. நேசல் ஃபீல்ட் மூக்கு பக்கத்தில், டெம்பரல் ஃபீல்ட் ஆப்போசிட் சைடில். இது ஃபீல்ட் ஆஃப் விஷன்ப்பா. ஆல்ரைட், ஸோ பி கிளியர். நேசல் ரெட்டினா, டெம்பரல் ரெட்டினா வேறு, நேசல் ஃபீல்டு, டெம்பரல் ஃபீல்டு வேறு. தயவு செஞ்சு இதில் எந்த குழப்பமும் வச்சுக்காதீங்க. ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படிங்கிறது வேறுங்க, ரெட்டினா அப்படின்றது வேறு. இன்ட்ரெஸ்டிங்காக எப்போவுமே நேசல் ஃபீல்ட் ஆஃப் விஷன் எந்த ரெட்டினாவில் விழுன்னு பார்த்தா டெம்பரல் ரெட்டினாவில் விழும். டெம்பரல் ஃபீல்ட் ஆஃப் விஷன் நேசல் ரெட்டினாவில் விழும். அப்படியே மாறி வரும். இவ்வளோதான் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், திரும்பவும் சொல்கிறேன், நேசல் ஃபீல்டு டெம்பரல் ரெட்டினாவில் விழுது, டெம்பரல் ஃபீல்டு நேசல் ரெட்டினாவில் விழுதுப்பா. ரைட், இப்போது ரெட்டினாலேருந்து உருவாகிறது ஆப்டிக் நர்வ். ஸோ ஆப்டிக் நர்வ் என்ன ஆகுது, ரெட்டினாலேருந்து உருவாகி இந்த ரெண்டு ஃபீல்டையும், ரைட், டெம்பரல் ரெட்டினாவில் விழுந்த நேசல் ஃபீல்டையும் நேசல் ரெட்டினாவில் விழுந்த டெம்பரல் ஃபீல்டு ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு ஆப்டிக் கயஸ்மா வரைக்கும் போகும். ஆப்டிக் கயஸ்மாவில் என்ன நடக்குது, இந்த நேசல் ரெட்டினாவில் உருவாகக்கூடிய ஃபைபர்ஸ் வில் பி கிராஸ்ட். டெம்பரல் ரெட்டினாவில் உருவான ஃபைபர்ஸ் வில் நாட் கிராஸ், இட் வில் கோ அன்கிராஸ்ட் ஆன் த சேம் சைட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேசல் ரெட்டினாவில் உருவான ஃபைபர்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, டெம்பரல் ரெட்டினாவில் உருவான ஃபைபர்ஸ் கிராஸ் ஆகாமல் சேம் சைட்லேயே லேட்டரல் ஜெனிகுலேட் பாடிக்கு வந்துடுதுப்பா. இவ்வளோ தாங்க. சரியா?
ஸோ அடுத்து அது வர்ற ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஆப்டிக் ட்ராக்ட். அது லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஆப்டிக் ரேடியேஷன்ஸ் வழியாக விஷுவல் கார்டெக்ஸ்க்கு வந்துடுது. ஆல்ரைட், இதில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது கலர் கோடட் டாக்டர்ஸ், உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் கலர் கோடராகவே கொடுத்துருக்கிறேன். ஆப்டிக் நர்வோடைய டேமேஜ் நீங்கள் வயலட்டில் பார்ப்பீங்க, ஆப்டிக் கேஸ்மா டேமேஜ் ப்ளூவில் பார்ப்பீங்க. இது 3 ஆப்டிக் ட்ராக்ட், லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி, ஆப்டிக் ரேடியேஷன் 3 ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்கும். அதை நீங்கள் பிளாக்ல பார்க்க போகிறீங்க, விஷுவல் கார்டெக்ஸை இந்த கிரேல பார்க்க போகிறீங்க. as simple as that. சரிங்களா? இப்போ let us take up the first problem. இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்டிக் நர்வ் கட் ஆயிடுச்சுங்க. சரியா? this patient has succumbed damage to optic nerve. இந்த இடத்துல டேமேஜ் ஏற்பட்டால் எப்படி பேஷண்ட்டோடைய பார்வை இருக்கும்? எந்த கண்ணில் பிரச்சனையோ அந்த கண்ணில் மொத்தமாக பார்வை போயிடும். ஸோ ஒருவேளை லெஃப்ட் ஆப்டிக் ட்ராக் டேமேஜ் ஆயிருக்குதுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நேசல் ரெட்டினல் விஷனும் போயிடுச்சு, டெம்பரல் ரெட்டினல் விஷனும் போயிடுச்சு. அப்போ இந்த பேஷண்ட்டோடைய ப்ரெசென்டிங் ஃபீச்சர் எப்படி இருக்கும்? there is going to be complete blindness in that one particular eye. லெஃப்ட் ஐயில் மொத்தமாக பிளைண்ட்னஸ் வந்துடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் யூனிலேட்ரல் பிளைண்ட்னஸ். இந்த மாதிரி உருவாகக்கூடிய லாஸ் ஆஃப் விஷனுக்கு பேர் யூனிலேட்ரல் பிளைண்ட்னஸ். ஆல்ரைட், நம்பர் 1. நம்பர் 2, ஆப்டிக் கேஸ்மா. டாக்டர்ஸ், நான் ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நம்மளுடைய MRB எக்ஸாமை பொறுத்தவரை, நீட் எக்ஸாமை பொறுத்தவரை, INICT எக்ஸாமை பொறுத்தவரை ஆப்டிக் கேஸ்மா டேமேஜ் அப்படின்னு கொஷின் வந்தால் தயவு செஞ்சு ரொம்ப டீப்பாக யோசிக்காதீங்க. ரொம்ப மேலோட்டமான ப்ரெசன்டேஷன் அது. ஆப்டிக் கேஸ்மாக்கு மேலே இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் பெருசாகும். மைக்ரோ அடினோமா இல்லைனா மேக்ரோ அடினோமா, ஏதோ ஒரு அடினோமா ஆப்டிக் கேஸ்மாவில் வந்து இந்த ஆப்டிக் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து இந்த மைக்ரோ அடினோமா ஒரு மேக்ரோ அடினோமா வில் ஸ்குவீஸ் ஆப்டிக் கேஸ்மா, போட்டு நசிக்கிடுங்க. அப்போ இந்த அடினோமாவுக்கு நேர் கீழே வர்றதுனால பிரச்சனை எப்போவுமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எங்கே வரும்னு பார்த்தா நடுவில் தான் வரும். ஆல்ரைட், இந்த இடத்துல பிரச்சனையை தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஆப்டிக் கேஸ்மா டேமேஜ் அப்படின்ற பாயிண்ட் உங்கள் கொஷனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் யோசிக்க வேண்டியது சென்ட்ரல் டேமேஜ் தானே தவிர்த்து லேட்ரல் டேமேஜ் கிடையாது. ஆல்ரைட், பி வெரி வெரி கிளியர் இன் தட் ஒன் ஆஸ்பெக்ட். சரியாப்பா? இது ஆப்டிக் கேஸ்மா. ஆல்ரைட், ஆப்டிக் கேஸ்மா டேமேஜ் ஏற்பட்டால் பேஷண்ட்டுடைய விஷன் எப்படி இருக்கும்? இப்போது எனக்கு இது ரைட் ஐன்னு வச்சுக்கோங்க, இது லெஃப்ட் ஐன்னு வச்சுக்கோங்கப்பா. ஆல்ரைட், பேஷண்ட்டோடைய விஷன் எப்படி இருக்கும்? லெட் அஸ் ஸ்ப்ளிட் திஸ் ஆஃப். ஸோ நமக்கு நேசல் இந்த டயக்ராம் எல்லாமே ஃபீல்டு டயக்ராம்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெட்டினா டயக்ராம் கிடையாது, நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபீல்டு டயக்ராம்ஸ்ப்பா. எந்த ஃபீல்டு தெரியலையோ நீங்கள் அதை தான் வந்து ஷேட் பண்ண போகிறீங்க. உங்கள் கொஷின் அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. சரியா? இப்போது ரைட் சைடில் எந்த ஃபீல்டு தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக நான் கொஷின் கேட்குறேன். பேஷண்ட்டோடைய வலது கண்ணில் எந்த ஃபீல்டு தெரியாதுப்பா? கோ ஹெட். வெரி குட் டாக்டர் பிரசாந்த், ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். டாக்டர் தேனரசி, அபிராமி, திவ்யா, நந்தினி, வெரி குட் டாக்டர்ஸ். டெம்பரல் ஃபீல்டு தெரியாது. அப்போது டெம்பரல் ஃபீல்டு தெரியலன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஷேட் திஸ் ஒன் ஏரியாப்பா. ஆல்ரைட், இது டெம்பரல் ஃபீல்டு தெரியாது. இப்போது டாக்டர் கேத்தனா ரைட், நேசல் ரெட்டினா கட் ஆகுதுமா, அதனால் டெம்பரல் ஃபீல்டு தெரியாது. லெஃப்ட் சைடில் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் எந்த ஃபீல்டு தெரியாது? Again temporal. Beautiful guys, very good answer. So again this is going to be a temporal field of vision on the left side as well. So in the patient oda presenting feature is going to be doctor neenga konja nerathukku munadi sonneenga illaya, I think someone said it. It's going to be bitemporal hemianopia. Dr. Niroz Rathi sonna mari it's going to be bitemporal hemianopia. All right, so that's very good answer. Idu optic chiasma damage. Very good Dr. Andrew, very good. Bitemporal hemianopia. Good. அடுத்து டேமேஜ் எங்கே நடக்குது? தி ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் டு எய்தர் ஆப்டிக் ட்ராக். ஈஸிப்பா, ஆப்டிக் ட்ராக்ல டேமேஜ் இருக்கலாம், இல்லைனா லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி டேமேஜ் இருக்கலாம், இல்லைனா ஆப்டிக் ரேடியேஷன்ஸ் டேமேஜ் இருக்கலாம். இது எல்லாமே ஒரே மாதிரி ப்ரெசன்டேஷன் தான் கொடுக்க போகுது. இப்போ எனக்கு சொல்லுங்கள், இது எல்லாமே நீங்கள் எந்த சைடில் பார்க்குறீங்க? லெஃப்ட் சைடில் இந்த டேமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அப்போ பேஷண்ட்டோடைய ப்ரெசன்டிங் ஃபீச்சர் ரைட் சைடில் எனக்கு எந்த ஃபீல்டு தெரியாதுப்பா. கிரேனியோஃபெரிஞ்சியோமா வெர்சஸ் பிட்யூட்டரி மேக்ரோடோமா. டாக்டர் ஒரே நிமிஷம் டாக்டர் சிவரஞ்சன், நம்ம இந்த டாபிக் முடிச்சுட்டு நான் டவுட் வரேன்ப்பா நான். ஆல்ரைட், ஸோ வென் இட் கம்ஸ் டு ரைட் ஐ இல்லையா, நமக்கு வந்து இந்த ரெட்டினா டேமேஜ் ஆகுது, விச் மீன்ஸ் டெம்பரல் ஃபீல்டு தெரியாது. சாரி, நமக்கு டெம்பரல் ஃபீல்டு தெரியாது. ஸோ த ப்ரெசன்டேஷன் கோஸ் லைக் திஸ்.
there is going to be loss of temporal field on the right side. Okay, left side la solunga paapom. Left, Dr. Boneshwar, very good ma. Dr. Apurva, very good. So left side la vandu it is going to be nasal. It is going to be nasal. Alright, very good. இப்போ ரெண்டு கண்ணுலையும் alright, ரெண்டு கண்ணுலையும் பாதி ஃபீல்டு தான் போயிருக்குது. மொத்தமாக போல் ரெண்டு கண்ணுலையும் பாதி ஃபீல்டு தான் போயிருக்குது. அதனால் இது பேர் ஹெமியானோபியா. நல்லா கவனிங்க, இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் வரும்பொழுது பேஷண்ட்டோடைய பாஷை, பேஷண்ட்டோடைய சிம்டம் என்னவாக இருக்கும்? ரைட், இப்போ இது ரைட் ஐ இல்லைங்களா? இந்த பக்கம் நம்ம பார்க்குறது ரைட் ஐ, இந்த பக்கம் பார்க்குறது லெஃப்ட் ஐ. ஸோ பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க? மேடம், எனக்கு ரைட் ஐயில் வலது கண்ணில் இருந்து பார்த்தா வலது பக்கம் தெரியல, வலது கண்ணில் இருந்து பார்த்தா வலது பக்கம் இருக்கிறது தெரியல, டெம்பரல் ஃபீல்டுன்னு ரைட் ஐ. இடது கண்ணில் இருந்து பார்த்தா இடது கண்ணில் இருந்து பார்த்தாலும் வலது பக்கம் தெரியல. ஆல்ரைட், நான் ரைட் ஐயை மூடிக்கிட்டு லெஃப்ட் ஐயை மட்டும் எக்ஸாமின் பண்ணுறேன். ஸோ இடது கண்ணிலேருந்து பார்க்கும்போதும் நேசல் ஃபீல்டு தெரியல, வலது கண்ணு தெரியல. ஸோ காற்று சைடு கண்ணு தெரியல. அஜித், எனக்கு புரியலடா ராஜா, காற்று சைடு கண்ணு தெரியல. ஓ, காது, ஐ எம் சாரி. குட் குட், சரி அஜித், யா ஃபைன். ஸோ இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் சைட் லாஸ் ஆஃப் விஷன் ஆன் போத் ஐஸ் இல்லையா? எப்பப்பெல்லாம் இடது பக்கம் ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆகுதோ, லெஃப்ட் ஆப்டிக் ட்ராக், லெஃப்ட் லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி, லெஃப்ட் ஆப்டிக் ரேடியேஷன்ஸ், இது எல்லாமே லெஃப்ட் சைட் ஸ்ட்ரக்சர்ஸ். லெஃப்ட் சைட் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆனால் தெர் இஸ் கோயிங் டு பி ரைட் சைட் லாஸ் ஆஃப் விஷன். அதனால் இது பேர் கான்ட்ரலேட்ரல் ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா. ரெண்டு கண்ணுலையும் ஒரே சைடு யூனோ விஷுவல் லாஸ் இருக்குது, ரெண்டு கண்ணுலையும் ரைட் சைடு விஷுவல் லாஸ் இருக்குது, அதனால் ஹோமோனிமஸ். பிரச்சனை லெஃப்ட் சைடில், ஆனால் பார்வை போனது ரைட் சைடில், அதனால் கான்ட்ரலேட்ரல், பாதி பார்வை தான் போயிருக்கு, ஹெமியானோபியா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கான்ட்ரலேட்ரல் ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா. ஆல்ரைட் பீப்புள், ஆல்ரைட், குட். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். விஷுவல் கார்டெக்ஸும் கையோட முடிச்சிடலாம்ப்பா. விஷுவல் கார்டெக்ஸ் டேமேஜ் நம்மளுடைய கொஸ்டினில் கேட்குறது ஒரே ஒரு மெக்கானிசம் தான். விஷுவல் கார்டெக்ஸ் எப்போ டேமேஜ் ஆகும்? It's going to be ischemic damage. Due to posterior cerebral artery stroke. PCA stroke, posterior cerebral artery stroke வரும்பொழுது தான் நமக்கு விஷுவல் கார்டெக்ஸ் டேமேஜ் நடக்கும். அப்போ ஒரு சைடு மட்டும்தான் விஷுவல் கார்டெக்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. இப்போ ப்ரெசென்டிங் ஃபீச்சர் எப்படி இருக்கும்? நல்லா நீங்கள் கவனிங்களேன், இதே ஃபைபர்ப்பா. ஆப்டிக் ட்ராக்டுக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது. ஆப்டிக் ட்ராக்டில் என்ன ஃபைபர் வருதோ அதே ஃபைபர்ஸ் தான் கடைசி வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆக போகுது. ஸோ பேஷண்ட்டுக்கு மறுபடியும் கான்ட்ரலேட்ரல் ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா தான் வரப்போகுது. அஜித் சொன்ன மாதிரி ஏன்னோ காது பக்கம் ஹோமோனிமஸ் ஹெமியானோபியா. வெரி குட் அஜித், சூப்பர் கண்ணா. there is going to be macular sparing. அவ்வளோதான்டா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ these are all the serious conceptual topics. there is going to be macular sparing. macular vision மட்டும் நார்மலாக இருக்கும், பெரிஃபரல் விஷன் கட் ஆகிடுது. மேக்குலர் ஸ்பேரிங்க்கு ரீசன் மேக்குலாலேருந்து வர்ற இமேஜ் மட்டும் ரெண்டு சைடு விஷுவல் கார்டெக்ஸ்க்கும் போகும்ப்பா. அதனால் ஒரு சைடு விஷுவல் கார்டெக்ஸ் டேமேஜ் ஆனால் கூட இன்னொரு சைடு விஷுவல் கார்டெக்ஸ் அந்த மேக்குலர் ஃபீல்ட் ஆஃப் விஷனை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ மேக்குலர் ஸ்பேரிங் நமக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் விஷுவல் பாத்வே அண்ட் இட்ஸ் டேமேஜ். ஆல்ரைட், ஸோ பிஃபோர் வி மூவ் ஆன், நான் அவங்க டாக்டர் சிவரஞ்சனியோட டவுட் மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. craniopharyngioma versus pituitary macroadenoma impact on optic chiasma was superior versus inferior quadrantopia. Doubt sir. Yes Dr. Sivaranjani, quadrantopia அப்படின்றது நமக்கு ஆப்டிக் கேஸ்மால கம்ப்ரஸ் ஆகிறதுனால வராதுமா. அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஆப்டிக் ரேடியேஷன்ஸ்ன்னு டிஸ்கஸ் பண்ணோம்லம்மா, ரொம்ப எலமெண்ட்ரி. இப்போ நம்மளோட எம்ஆர்பி எக்ஸாம், நீட் எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர், சரியா? ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறீங்க. அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் இது எக்ஸாமில் கேட்டதில்லை, பட் ஸ்டில் சின்ஸ் யூ ஹவ் brought this doubt up, நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துறேன். ஆப்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படின்றது ரெண்டு தனி ஃபைபராக பிரியுமா. லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி முன்னாடி இருக்குது, லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியிலிருந்து அப்படியே ஒரு குரூப் ஆஃப் ஃபைபர்ஸ் மேலே எழுந்து இட் கம்ஸ் பேக் டு விஷுவல் கார்டெக்ஸ். இதுக்கு பேர் டார்சல் ஆப்டிக் ரேடியேஷன். இன்னொரு ஃபைபர் என்ன பண்ணும், இந்த லேட்ரல் ஜெனிகுலேட் பாடியிலிருந்து அப்படி மேலே எந்திரிக்காமல் அப்படி சைடில் டெம்பரல் லோப் வழியாக பூந்து விஷுவல் கார்டெக்ஸ்க்கு வரும். இது பேர் மேயர்ஸ் லூப். ஆல்ரைட், அப்போ இந்த ரெட்டினல் ஃபைபர்ஸ் என்ன ஆகுது, ஒரு குரூப் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படி மேல் பக்கமாக சுப்பீரியராக எந்திரிச்சு பின்பக்கமாக வந்து விஷுவல் கார்டெக்ஸ்க்கு வருது.
மேயர்ஸ் லூப் என்ன பண்ணுது, டெம்பரல் லோபுக்குள்ளே பூந்து விஷுவல் கார்டெக்ஸ்க்கு வருது. இது திஸ் வில் பிரிங் பார்ட் ஆஃப் த ரெட்டினல் ஃபைபர்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த 2 நெட்வொர்க்கில் எதுனா ஒரு நெட்வொர்க் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு மொத்தமாக ஒரு ஹாஃப் போகாது, ஒரு ஹாஃபோடைய பாதி தான் போகும், which is why you call it as quadrantanopia. அப்போ குவாட்ரண்டனோப்பியா வருது அப்படின்னா அது கேஸ்மா டேமேஜால் குவாட்ரண்டனோப்பியா வராதுப்பா. ப்ரைமரியாக இந்த ஆப்டிக் ரேடியேஷன்ஸில் நம்ம சொன்னோம் இல்லையா, டார்சல் ஆப்டிக் ரேடியேஷன் ஒன்று, மேயர்ஸ் லூப்னு ஒன்று, இந்த இடத்துல தான் நம்ம குவாட்ரண்டனோப்பியா பார்க்க போகிறோமே தவிர்த்து கேஸ்மாவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அப்போ கிரேனியோஃபெரிஞ்சியோமா வந்தாலோ இல்லை மேக்ரோடினோமா வந்தாலோ ஆப்டிக் கேஸ்மா நசுங்கிடுச்சுன்னா நமக்கு ப்ரெசன்டேஷன் ஒன்று தான், தட் இஸ் பைடெம்பரல் ஹெமியனோப்பியா தானே தவிர்த்து குவாட்ரண்டனோப்பியா கிடையாது. புரியுதாப்பா?